கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் தியானத்துக்கென்று எடுக்கப்பட்ட சங்கீதம் 19. முதலாவது நம்ம ஜெபிக்கலாம். ஏற்கனவே இந்த சங்கீதத்தை நம்ம தொடர்ந்து வாசிச்சிட்ருக்கோம். இன்னும் அவருடைய சத்தியத்துக்குள்ளே ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் எழுதின வேதத்தை அவருடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, உமது வேதம், உமது வேதத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. சரி, ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவர், எங்களை சிருஷ்டித்து இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு சொல்லித்தர தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய வேதத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதன்படி நாங்கள் ஜீவித்து உங்கள் நாமம் எங்கள் மூலியமாக மகிமைப்படுறதுக்கு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதம் 19 சொல்லப்படுறது, ஹெவன்ஸ் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட். பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அப்படியே வானம் அப்படியே உண்டாயிடுச்சு, பூமி அப்படியே உண்டாயிடுச்சு, பூமியில் இருக்கிற எல்லாமே அப்படியே வந்துருச்சு. மனுஷரெல்லாம் டார்வின் தியரி படி குரங்குலேருந்து வந்தது. இதெல்லாம் சொல்லும்போது தேவன் எவ்வளோ துக்கப்படுவார். கர்த்தர் அவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் இந்த பூமியை. இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். வானங்கள் அவர் மகிமையை காண்பிக்கிறது. ஒரு நிமிஷம் நம்ம வானத்தை பார்க்கும்போது எத்தனையோ மைல் உயரத்தில் இருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஈவன் சம்டைம்ஸ் நம்ம பிளானட்டை பார்க்குறோம், மார்ஸ், ரெட் பிளானட்டை பார்க்குறோம். இதெல்லாம் கர்த்தர் உண்டாக கடவுதென்ற சொன்ன மாத்திரத்தில் அவைகள் உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, அப்படியே இன்ஸ்டன்ட். இத்தனை மகிமையுள்ள தேவன், அவருடைய வார்த்தை தாவீது எழுதுகிறாரு, ஹெவன்ஸ் டிக்ளேர் த க்ளோரி, அவருடைய மகிமை. இத்தனை மகிமை நிறைந்த தேவன் இதை உண்டாக்குனார்னா அவர் எவ்வளோ மகிமையுள்ள தேவனாக இருப்பார். மகிமைக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்துக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் அவர்தான். அந்த தேவன் அவரை பற்றி சொல்கிறாரு, டே, தாவீது ராஜா சொல்கிறார், டே ஆஃப்டர் டே pours forth speech and night after night shows forth knowledge. அனுதினமும் அவருடைய ஞானம், அவருடைய மகிமை, இதை எல்லாவற்றையும் விளங்குறதுக்கு நம்ம மனுஷராக எங்களுக்கு, நமக்கு, நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். இது அந்த ஞானம், தேவன் ஞானத்தோடு தான் இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்படியே நம்ம சும்மா சொன்னால் புரியாது. ஒரு நிமிஷம், இந்த ஒரு செடி நம்ம எடுத்தோன்னா கூட அதோடைய இலையை பார்க்கும்போது என்ன அழகாக கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். இத்தனைக்கும் அதெல்லாம் அவர் விரலால் உண்டாக்கப்படல, மனுஷனை தான் அவருடைய விரல் உண்டாக்கினது. அவருடைய சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படியும் மனுஷனையும் உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் இவைகளெல்லாம் சொல்கிறாரு, உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அவர் உண்டாக்க கடவுதுன்னு சொல்கிறாருனாக்கா, அப்போ அந்த இமேஜினேஷன் அவருக்குள்ளே இருந்திருக்கணும் இல்லையா? இப்படி தான் ஒரு மரம், இப்படி தான் ஒரு கிளைம்பர், அதாவது படர்ந்து வருகிற செடிகள், இதெல்லாம் அவர் இமேஜின் பண்ணியிருப்பார். இப்படி இருக்கணும்,
மரம் இப்படி இருக்கும், தென்னை மரம் இப்படி இருக்கணும், பனை மரம் இப்படி இருக்கணும், மாமரம் இப்படி இருக்கணும், திராட்சை கொடிகள் இப்படி தான் இருக்கணும், அத்தி மரம் இப்படி தான் இருக்கணும். அவரை இமேஜின் பண்ணி அதை சொல்றாரு. அவைகள் உண்டாக்கப்பட்டது. இதே போல தான் த என்டையர் சோலார் சிஸ்டம், அத்தனை பிளானட்ஸும் சூரியனை சுற்றி வரும். ஆக்சுவலாக நம்ம ஏர்த்தில் இருக்கோம். மற்ற பிளானட்ஸ்னால என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய அனாதி நோக்க இதற்காக உண்டாக்கினாருன்னு தெரியாது. அழகு நிறைந்த பிளானட்டு சாட்டர்ன், அது எதுக்கு உண்டாக்குனாரு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இவைகள் யாவையும் அனாதி நோக்கத்தினாலும் அவருடைய திட்டத்தினால தான், அவர் திட்டம் இப்படி தான் இருக்கணும் சொல்லி அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த தேவன் அவருடைய மகிமையை காண்பிக்கிறார். அப்போ தேவனாகி கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது அவருடைய செல்ல பிள்ளையா நான் அவரோடு இருந்தேன்னு சொல்றாரு. எத்தனை நல்ல தேவன் அல்ல! கர்த்தர் நமக்காக இவை யாவையும் உண்டாக்கி இருக்கிறார். There is no speech nor spoken word from the star, their voice is not heard. ஆனால் நட்சத்திரங்கள் பேசவும் இல்லை, நட்சத்திரங்கள் அதனுடைய சத்தமும் நமக்கு துணிக்கலை. ஆனால் கர்த்தர் அவைகள் யாவையும் நமக்காக சிருஷ்டித்திருக்கிறார். Yet their voice is evidence goes. இது வந்து தமிழில் வாசிங்கம்மா, 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். கர்த்தர் இதனுடைய சத்தம் பூமியின் கடையாந்திர வரைக்கும் கேட்கப்படணும் என்றார். அப்போ அவருடைய அனாதி நோக்கம் உண்டு. ரோமர் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனம். சத்தமா வாசிங்கம்மா. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அதாவது தேவனுடைய வசனம் பூமியின் எல்லை வரைக்கும். அவர் சிருஷ்டித்த நோக்கம் என்ன, சிருஷ்டித்தது எதுக்காக, இந்த பூச்சக்கரத்தில் எதற்காக சூரியன் உண்டாக்கப்பட்டது, எதற்காக சந்திரன் உண்டாக்கப்பட்டது, எதற்காக நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டது, இவை யாவும் அவர் மகிமை வெளிப்படுத்த ரோமர்ல எழுதப்பட்ட வார்த்தை தான் தாவீது ராஜா அவர் எழுதுகிறார். இந்த பூமியின் கடையாந்திர வரைக்கும் துணிக்கப்படணும். பூமியின் கடையாந்திர ஒரு எல்லையிலிருந்து ஒரு எல்லை வரைக்கும் அவருடைய சத்தம் துணிக்கப்படணும். இன்னைக்கு ஒரு இடி இடிச்சதுன்னா இவ்வளவு பயங்கரமா இருக்கும்ல. வானம், அது மேகங்கள் ஒன்றோடு ஒன்று கொலைட் பண்ணும்போது அந்த சத்தம் பூமியின் எல்லை வரைக்கும் துணிக்கப்படுகிறது. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இடி மின்னல் அப்படியே வானத்தில் தோன்றும் போது அவருடைய மகிமை விளங்குது. அற்புதங்களின் தேவன் அதிசயத்தை செய்கிறார். அந்த இடியும் மின்னலும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. 19வது அதிகாரம் சங்கீதம் 5ஆம் வசனம். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அடுத்தது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அடுத்தது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்
ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அற்புதங்களின் தேவன். இன்னைக்கு பேதையை போல நம்ம இருக்கிறோம். ஒன்றும் தெரியாது, அது எப்படி நடந்தது, எப்படி இருக்கும், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பேதைகளுக்கு ஞானம். இன்னைக்கு நம்ம யோசிப்போம் இல்லையா, எப்படி அந்த மின்னல் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை வரைக்கும் அப்படி ஸ்பார்க், அதை சிருஷ்டித்த தேவன் இப்படி பண்ணியிருப்பார். ஃபிசிக்ஸு பலதும் சொல்லும், சயின்டிஸ்ட் பலரும் சொல்லுவாங்க, பல விதத்தில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே கர்த்தர் பேதைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஞானம் குறைவற்ற ஞானம் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. யாருக்கு? பேதைகள். பேதைகள் இந்த கான்டெக்ட்ல என்னன்னாக்கா, சிம்பிளா ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு இதனுடைய ரகசியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய ஞானத்தை விளங்க செய்கிறார். ஞானிகளை பைத்தியமாக்க தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். ஞானி அது இதுன்றெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன் அவன் தேவனை தேடும்போது கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுக்குற, மகனே இதுப்பா இப்படி தான் நடக்கு, நீ என்ன தேடுறனா இந்தா கொஞ்சம் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார், சொல்லவும் மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு நான் என்ற துணிச்சல் போயிடுவாங்க. ஸோ கர்த்தர் அழகாக அவரை தேடுகிற உள்ளங்கள் அவர் தேடி பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஒரு ஒரு பிள்ளையுடைய சாட்சி நான் கேட்டேன். அவங்களுடைய தாத்தா அவருடைய யாரோ ஒரு பாட்டுக்காரர், தேவனை தேடுற ஒரு அந்த காலத்து மனுஷன். நான் பேசுறது எப்படியோ ஒரு 120 வருஷத்துக்கு முன்பதாக. அவருக்கு தேவனை பற்றி கர்த்தராகிய ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்படியாவது பரவணும்னு சொல்ற பாமல கீர்த்தனை எல்லாம் எழுதியிருக்கிறாரு, கைப்பட எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாடுற பாடலாம் அவர் எடுத்து எழுதி ஒரு புக் வடிவத்தில் கொண்டாந்துருக்கார். அவரோட சேர்ந்து ஹார்மோனிய பெட்டி எடுத்து வாசிச்சுட்டு போவாராம்.